இன்றைக்கு நம்ம மத்தியில் அருமையான தேவ மனுஷனாய் பாஸ்டர் மெல்வின் ஜானத்தன் வந்திருக்கிறாங்க. அவர் இந்த மண்ணின் மைந்தர், இங்கே வளர்ந்தவர். நாம் சென்னையில் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. டெபோ போன பொழுது அவங்களுடைய சபையில் பிரசங்கம் பண்ணும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஸோ இட் இஸ் a great blessing to have you, Pastor Melvin. ஃபேமிலி வரலையோ? ஓ, ப்ரீச்சிங். ஓ, that's nice. ஸோ பாருங்கள், அந்த காலம் வரும். ஆமென். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஊழியம் செய்கிற காலம் சீக்கிரம் வரும். ஒரே இடத்துல கூடுகிறதுக்குலாம் நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் அற்புதம் செய்கிறோம். ஆமென். ஸோ இன்றைக்கு நேரடியாக நான் ஒரு கரத்தில் கொடுக்க விரும்புகிறேன். கரங்களை தட்டி ஷாலி வெல்கம் பாஸ்டர் மெல்வின். ஹல்லேலூயா. சத்தமாக தான் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறவங்க மட்டும் can you just wave out to me and say hallelujah in this place? கொஞ்சம் சத்தம் மட்டும் கொஞ்சம் can you increase it so I can hear myself a little better? Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I am a English preacher. I think in English and speak in Tamil. அதனால் நீங்கள் நான் ஏதாவது தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நான் நம்புகிற ஒரு காரியம், இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு புது வெளிப்பாடை கொடுப்பாரு. நம்புறவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லிடலாமா? நான் எங்கெல்லாம் இந்த ட்ரிப்புக்கு வரும்போது எங்கெல்லாம் நான் போனனோ, இவங்க மியூசிஷியன்ஸ் எல்லாம் தேவதூதர்கள் மாதிரி எல்லா மீட்டிங்லேயும் இருக்காங்க. அதனால் நான் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. போகணும். நேற்று நைட்டு ஒரு மீட்டிங்கு போகும்போதும் I saw your wonderful musicians there playing for the glory of the Lord. இந்த சபைக்கு நான் வர ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். I am so grateful to Pastor and Debo Akka for inviting me and having me in this place. நான் நம்புகிற ஒரு காரியம், இந்த சபை ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறது எல்லா சபை கூட இன்னொரு ஒரு சபையாக இருக்க இல்லை, ஒரு வெளிச்சமாக இந்த இடத்துல இந்த பகுதியிலேயே ஆண்டவர் வச்சிருக்கார. நம்புறங்க மட்டும் நல்லா கைகளை தட்டி சத்தமாக ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லிடுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம ஏனோ தானோ ஒரு சபை ஆரம்பிக்கணும்னு நம்ம சபை ஆரம்பிக்கலை. ஆனால் ஆண்டவர் இந்த சபையை வச்சு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை இந்த காலத்தில், எந்த காலத்தில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த காலத்தில் தட்டி சொல்லுங்க. அடுத்த காலம் இல்லை, அடுத்த சீசனில், இந்த காலத்தில் வெளிப்படுத்த ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் நம்புறீங்க? நான் ஆண்டவர் என்ன துபாய்க்கு யுஏக்கு கூட்டு வரும்போது அவர் இப்படி யோசிக்கல, நீங்கள் ஒரு +1 இல்லை, யூ ஆர் த ஒன். புரிஞ்சுங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லிடுங்களேன். ஆண்டவர் உங்களை ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் நீங்கள் பே பண்ணி கூட்டு வந்துடலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ ஹேட் அ டெஃபினட் பிளான் ஃபார் டு பிரிங் யூ இன்டு UAE in the name of Jesus. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம படுற போராட்டங்கள், நம்மளுக்கு போகிற பிரச்சனைகள்லாம் பார்க்கும் போது, ஆண்டவரே அப்போ உங்கள் திட்டம் என் வாழ்க்கையில் இல்லையா, நீங்கள் தான் கூட்டு வந்தீங்களான்னு ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம வரும்போது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கூட்டு வந்து சொல்லுவார், அப்படியெல்லாம் உன்னை கூட்டு வரல, நான் என் வள கறதுனால உன்னை தூக்கிட்டு இங்கே கூட்டு வந்திருக்கேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்புறவங்க மட்டும் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லிங்க. நீங்கள் ஹல்லேலூயா சொல்ல தான் சுறுசுறுப்பாக நீங்கள் சொல்லும் போது தான் வார்த்தையும் நல்லா வரும். ஹல்லேலூயா சொல்லிடுங்களேன். Hallelujah. There are two realities that we live in. பரலோகத்தின் ரியாலிட்டின்னு ஒரு காரியம் இருக்கு, பூலோகத்தின் ரியாலிட்டின்னு ஒரு காரியம் இருக்கு. பாஸ்டர் தாவீது 10 ஆரம்பிக்கும் போது நான் நினைச்சேன், ஐயோ என் மெசேஜ் போயிருச்சோ. ஆனால் நான் நம்புற ஒரு காரியம், சீனியர் ஹோலி ஸ்பிரிட், ஜூனியர் ஹோலி ஸ்பிரிட்லாம் இல்லைங்க, ஒரே ஹோலி ஸ்பிரிட் தான். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் இங்கே உலாவுறாருன்னா அதுக்கு எப்படி நம்மளுக்கு தெரியும்? பாட்டு ஆரம்பிக்கிறதுலேருந்து இன்டர்மீடியட் வேர்டு வரைக்கும், மெசேஜ் வரைக்கும் ஒரே கோர்வையாக ஆவியானவர் உலாவார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த வார்த்தையா அந்த வார்த்தையா, எந்த வார்த்தையை நான் இந்த சர்ச்சில் ரிலீஸ் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ அங்கே போ, நீ வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு கன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருவேன். Hallelujah. He's a God that confirms your steps. Your steps are ordained and orchestrated by the Lord. Hallelujah. எல்லா பாதைகளும் ஆண்டவர் சொல்றாரு, செம்மையா வைக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பாராங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லிடுங்களேன். Colossians chapter 3 verse 1 to 3 says, set your mind on things above. உங்க கண்களை எங்க வைக்கணுமா? உங்க கண்களை எங்க வைக்கணும்? நீங்க இயேசுப்பா மேல வைக்கலாம், நல்லதுதான். ஆனா
மேலோட்டு கீழே இருக்கிற காரியங்களை பார்க்காம ஆண்டவர் உங்க வாழ்க்கையில விரும்புகிற பரலோகத்தின் காரியத்து மேல உங்க கண்களை நீங்க வைக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. உலகமே தாவீதை ஒரு ஆடு மேய்க்கிறவனா பார்க்கும்போது பரலோகம் தாவீதை எப்படி பார்த்துச்சு? ஒரு ராஜாவா பார்த்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். உலகமே எஸ்தரை ஒரு ஆர்ஃபனா பார்க்கும்போது பரலோகம் அவளை ஒரு ராஜாத்தியா பார்த்துச்சு. உலகமே ஒரு பயந்த போன ஒரு ஆளா கிடியனை பார்க்கும் போது ஆண்டவர் அங்க வந்து அவனோட ஐடென்டிட்டியே மாத்துறாரு. அவர் சொல்றாரு, நீ உன்னை எப்படி பார்க்கறியோ அப்படி கூட நான் உன்னை பார்க்கல, நான் பார்க்கிற மாதிரி உன் வாழ்க்கையை நீ பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன நடக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனை போராட்டங்கள்லாம் நம்மளை அப்படியே ஸ்ட்ரீம் லைன் பண்ணி உங்கள் ஹெச்ஆர் மேனேஜர் உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க, குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க, ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்க, அதுதான் நம்மளோட வெளிப்பாடாக மாறுது ஒழிய ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிற திட்டத்து மூலியமாக நம்மளுக்கு வர வெளிப்பாடு தான் நம்ம வாழ்க்கை. ஹல்லேலூயா. 5 மாசம் 6 மாசம் முடிஞ்சிருச்சு ஆண்டவரே, இப்போ 8வது மாசத்துக்குள்ள நம்ம வரப்போறோம். எவ்வளவு பேருக்கு தெரியும்? 7வது மாசம் பரிபூரணம், 8வது மாசம் ஒரு புது ஆரம்பம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, உங்க பழைய சீசனை முடிச்சு ஒரு புது ஆரம்பத்துக்குள்ள ஆண்டவர் இந்த சபையை கூட்டு போறாரு. நம்புறவங்க மட்டும் நல்லா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. ஹல்லேலூயா. ஒரு புது ஆரம்பத்துக்குள்ள நீங்க போகணும்னா ஒரு புது மைண்ட் செட் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார். திட்டங்களா புதுசா கொடுப்பார். My God is too creative to give you old maps. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் திட்டங்கள் நம்ம புதுசா இருக்கும். அவர் என் வாழ்க்கை பண்ண போற காரியங்கள்லாம் புதுசா இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம மைண்ட் எப்படி போகணும்னா, ஆண்டவரே எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நீங்கள் எப்படி ஆசீர்வதிச்சிங்களோ அப்படியே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனால் உங்கள் கண்கள் பார்க்காத காரியங்கள், உங்கள் காதுகள் கேட்காத காரியங்களை உன் வாழ்க்கையில் பண்ண நான் வல்லவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. You can't get connected to what has happened. You are connected to what is going to happen. வரப்போற காரியங்கள் இந்த பகுதியில் இந்த உலகத்தில் இருக்கிற இடத்துல, இந்த துபாயில் ஆண்டவர் பண்ண போற பெரிய காரியங்கள்ல நானும் சம்பந்தப்பட்டு இருக்க போறேன்னு சொல்றாங்க. மட்டும் அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. I am not disconnected and read and pushed to the past. அதான் நான் இதே பகுதியில் I was in UAE, I studied in UAE. நான் BBA இங்கே தான் பண்ணேன், இங்கே தான் இருந்தேன், 18 வருஷம் இங்கே இருந்தேன். அப்போ ஆண்டவர் என்னை வந்து இந்தியாவுக்கு அழைக்கும் போது நான் சொன்ன, ஆண்டவரே நான் பெங்களூரில் இருந்தவன், நீங்கள் துபாய் கூட்டு வந்தீங்க, இப்போ தாம்பரத்துக்கு போக சொல்கிறீங்கப்பா. இது சென்னை கூட இல்லை, எனக்கு சென்னைன்னு போய் சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. I said, I want to move ahead, but I feel like I'm going 10 years back. ஒரு 10 வருஷம் பின்னாடி போன மாதிரி அந்த இடத்துக்கு போகும்போது you don't get connected, you don't live life the way you live life here. இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியம், ஆண்டவரே நீங்கள் என்னை திருப்பி அங்கே கூட்டு போனீங்கன்னா எனக்கு இந்த திட்டத்தோட நோக்கத்தோட அதெல்லாம் தாண்டி ஏதாவது என் வாழ்க்கை மூலியமாக எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுங்க, எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க. ஏன்னா அந்த வார்த்தை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ முடியாதுங்க. எல்லா சீசனுக்கும் எல்லா காலகட்டத்துக்கும் ஒரு வார்த்தையை ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்டுறோம். Hallelujah. You got to receive a word from God for every season of your life. ஸோ ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், நீ நினைக்கிற நீ பின்னாடி போயிட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் ஒரு அம்பு முன்னாடி போனோன்னா அதை நான் பின்னாடி எடுத்தது தான் நான் உன் வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில சீசன்ஸில் நம்ம யோசிப்போம், ஆண்டவரே நான் போன வருஷமே பெட்டராக இருந்தேனே, அதுக்கு முன்னாடி இருந்த வருஷமே பெட்டராக இருந்தேனே, இந்தியாவில் இருக்கும் போதே பெட்டராக இருந்தேனே, நான் இங்கே வந்து ஏன் இப்படி கஷ்டப்படணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு அம்பு முன்னாடி போகணும்னா அது பின்னாடி எடுத்துட்டு தான் அவர் ரிலீஸ் பண்ணுவார். அந்த ரிலீஸ் ஆகும் போது யார் எப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டாக போய் முடிகிற ஒரு கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. Hallelujah. I love it when the Lord said, I'm going to take you international, Melvin. International is just not a word connected in your church. It's a mindset. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் வந்து உட்காரும் போது அந்த குளோபல் ஒரு வார்த்தையை பார்க்கும் போது நான் சொன்னேன், அப்போ துபாயில் ஆரம்பிச்சிருக்கீங்க, நெக்ஸ்ட் பிரான்ச் எந்த ஊரில் வைக்க போறீங்கன்னு புரிஞ்சுக்க மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களா? நீங்க அதை யோசிச்சிங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் அந்த திட்டத்தை ஆல்ரெடி போட்டுட்டார். ஒரு மேப்ல அவர் அந்த குளோப், நீங்க குளோப்னு சொன்னீங்க, அவர் குளோப்ல போடுவார். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா?
சொன்னதை அவர் பண்ணுவார், நீங்க சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. Hallelujah. He's a God that will speak things into being, and He's a God that will fulfill whatever you speak. நீங்க பேசின காரியங்களை கூட அவர் சொல்லலான்னா கூட உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியத்தினால, அந்த அன்புனால அந்த காரியத்தை பண்ணி முடிச்சிருவாருங்க. அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். Mary comes to Jesus and says, Jesus, we don't have wine. ஆண்டவரே, எனக்கு ஒரு பிரச்சனை. இது மேரியோட பிரச்சனையே இல்லை, எங்கேயோ ஒரு கல்யாணம் ஒரு பிரச்சனை. ஆனா அவ சொல்றாரு, அவ ஏன் இந்த பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரானா, ஏன் அந்த பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்கன்னா, கொண்டு வரும்போது அவங்களுக்கு தெரியும் இந்த தீர்வை நான் சுமந்துட்டு இருந்தேன் உள்ள, இப்போ இந்த தீர்வு மத்தியில் பிரச்சனை எப்படி எழும்பலாம், தீர்வு பக்கத்தில் இருக்கும் போது பிரச்சனை எப்படி. She could not connect the problem because she was always with the solution. புரிஞ்சுங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் கூடயே இருக்கும் போது பிரச்சனை வரும்போது பிரச்சனையை ஹைலைட் பண்ணாதீங்க, உங்க இயேசுப்பாவை ஹைலைட் பண்ணுங்க. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கெல்லாம் வர தீர்வு உண்டு. நம்புறங்க மட்டும் ஒரு கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜனங்க பண்ண முடியாத காரியங்கள், ஆர்கனைசேஷன் பண்ண முடியாத காரியங்கள், நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ண முடியாத காரியங்கள், பணம் பண்ண முடியாத காரியங்கள், டாக்டர்ஸ் பண்ண முடியாத காரியங்கள் என் இயேசுனால பண்ண முடியும். ஹல்லேலூயா. சத்தமா தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பணம் பண்ண முடியாத காரியங்களை லாக் ஆயிடுவோம், ஹாஸ்பிட்டலில் போனால் லாக் ஆயிடுவோம். எங்கெல்லாம் லாக் இருக்கோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு கீயா உள்ள வராரு. Hallelujah. The Lord comes there and looks at Mary and says, my time has not yet come. என்னோட நேரம் இன்னும் வரல. ஆனா மேரி எப்படி பேசுறாங்கன்னா, மேரி சொல்றாங்க, தீர்வு நீங்களே இருக்கும் போது டைமை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, ஆனா எனக்கு கட்டாயமா தேவை. ஒரு பயத்தோட மேரி திருப்பி போல ஒரு உறுதியோட அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தாங்க. அவர் என்ன சொல்றாரு நினைச்சு பாருங்க. ஆண்டவர்களை பார்த்து சொன்னா, இன்னும் டைம் ஆகலப்பா அவனுக்கு சொன்னால் என்ன படப்படன்னு இருக்கும். ஆண்டவரே, டியூஸ்டே வரப்போகுது, வெனஸ்டே வரப்போகுது, டெட்லைன் கொடுத்துட்டாங்க, ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, பேப்பரை கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர்களை பார்த்து சொல்கிற காரியம் என்னென்னா, தீர்வானவன் நான் இருக்கும் போது தீர்வை பற்றி நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. நம்பிக்கையோடு நீங்கள் வெளியே போகும்போது தீர்வு உங்களுக்காக வரும். உங்கள் விசுவாசம் எந்த லெவலில் இருக்கோ அந்த லெவலில் தான் உங்கள் அற்புதமும் இருக்கும். When you move in a dimension of faith, I always say this, faith does not wait for the right time. Time is waiting for the right kind of faith. நீங்க நினைக்கிறீங்க கரெக்டான டைம்ல விசுவாசத்தை போடணும். இல்ல, நீங்க எப்ப விசுவாசத்தை போடுறீங்களோ அது கரெக்டான டைமா மாறிடும். புரிஞ்சுக்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸில் ஹாலிடே இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் ஹெச்ஆர் மேனேஜரை எழுப்பி உங்களுக்கு காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க. உங்கள் விசுவாசம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த டைமென்ஷனில் ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்துவார். He make you stand in that place to declare the glory of the Lord. ஆண்டோட மகிமையை நாம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. எங்கெல்லாம் பிரசனம் இருக்கோ அங்கெல்லாம் மகிமை இறங்கி வரும். மோசே இப்படி சொல்றாரு, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தினால நான் நிரம்பி இருக்கிறேன், இப்போ உங்க மகிமையை பார்க்கணும்பா. ஹல்லேலூயா. நம்ம சபைக்குள்ள வரும்போது பிரசன்னத்தை உணர்றோம், பிரசன்னத்தை அப்படியே சுமக்கிறோம். ஆனா வெளியே போகும்போது மகிமை நம்மளுக்காக பேசணும். When you walk out these doors, when you go out in your office, when you go to your family members, ஆண்டோட மகிமை உங்களுக்காக பேசணும்னு சொல்றங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. So when the Lord says keep your eyes on things above, கீழே நடக்கிற பிரச்சனைகள் மேல உங்க கண்கள் இல்லாம மேலந்து வர தீர்வு மேல உங்க கண்களை வையுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். Every earthly problem has a heavenly solution. அந்த heavenly solution உலகத்துக்கு கூட்டு வரதுதான் நம்மள ஆண்டவர் ஒரு போர்ட்டலா வச்சிருக்கிறார். We are portals that connect heaven's solution to worldly problems. எங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கோ ஆண்டவர் ஒரு மனுஷனை எழுப்புவார். எழுப்பி என்ன நடக்கும்? பரலோகத்திலேருந்து ஒரு தீர்வு வரும். யார் மூலியமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இங்கே ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் தான் தீர்வு. எங்கள் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வந்தால் நான் தான் தீர்வு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பிரச்சனையாக மாறிடாதீங்க, பிரச்சனைக்கு தீர்வாக இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, இதை சொல்லவே நீங்கள் தயங்குறீங்க. ஆனால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீதாம்மா தீர்வு, நீங்கள் தாங்க தீர்வுன்னு சொல்லுங்களேன்.
காலையில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவருக்கு தெரியும். காரில் என்ன நடந்துச்சுன்னு, என்ன பேச்சு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இது பேச பேச பிரச்சனையே தீர்வாக மாறும். ஏன்னா உங்கள் வாயில் வல்லமை உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? லைஃப் இஸ் லைஃப் அண்ட் டெத் இஸ் இன் த பவர் ஆஃப் யுவர் டங். நீங்கள் பேசுகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் இந்த 3 காரியங்களை நான் இன்னைக்கு பேச நான் விரும்புகிறேன். I've not yet got into my message. I'm just creating a foundation. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனை தூக்கும் போது எழுப்பும் போது அவருக்கு அவன் மூலியமாக பண்ண போகிற காரியங்களோட அவன் கூட இருக்கிற டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவர் கருதுறார். He likes the time that he spends time with you. நான்லாம் ஊழியத்தில் ஒரு 20 போன வருஷம் எண்டில் செம்மையாக எல்லாம் மீட்டிங்ஸ் புக் ஆயிடுச்சு பாஸ்டர். எனக்கு செம்ம சந்தோஷம். ஆண்டவரே உங்களுக்காக ஓடுறேனே. ஃப்ளைட்டு முடித்து வீட்டுக்கு வந்து வேறு சூட்கேஸ் எடுத்து வேறு ஃப்ளைட்டு ஓடிட்டே இருக்கேன். நான் நினச்சேன் ஆண்டவர் வந்து என்னை பார்த்து சொல்லுவார், வெல் டன் மை சர்வெண்ட், எனக்காக இப்படி ஓடுறிய. எனக்குள்ளே அப்படியே ஒரு பெருமை, ஆண்டவரே உங்களுக்காக. அவருக்குள்ளே நம்ம பெருமைப்படுத்தலாம்லாம் நம்மளை கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் ஒரு லாபியில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஐ வாஸ் சிட்டிங் இன் த லவுஞ்ச் அண்ட் ஆண்டவர் சொன்னார், மெல்வின் சூப்பர்டா, என்னை பற்றி சூப்பராக பேசுகிற, ஆனால் என் கூட பேசி தான் ரொம்ப நாள் ஆச்சுன்னார். என்னை பற்றி சூப்பராக பேசுகிற, ஆனால் என் கூட பேச தான் இப்போ டைம் இல்லாமல் போயிடுச்சு, என்ன ரொம்ப பிஸி ஆகிட்டியே. என்னத்தை பண்ணுறோம்? ஊழியத்தை தான் பண்ணுறோம், அவரை பற்றி தான் பேசுகிறோம், அவர் நல்லவர்னு சொல்கிறோம், வல்லவர்னு சொல்கிறோம், கை உயர்த்தி பாடுறோம். That is corporate worship, but your personal time of worship, your secret place is very important to God. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் கூட எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸா இருக்கிறீங்களோ அது ஸ்டேஜ்ல தெரியும். வாயை திறக்கும் போது பரலோகம் இங்க இறங்கும். எங்க அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, நீ ஸ்டேஜ் மேல போய் 2வது வார்த்தை பேசும்போது ஆவியானவர் இறங்கலைன்னா ரூமுக்கு போய் ஜெபி. You're not ready for the stage. I come from that kind of a strict environment. ஏன் அப்படின்னா, இது ஒரு விளையாடுற இடம் இல்லை, இது ஜனங்களோட வாழ்க்கையை மாற்ற ஒரு இடமா இருக்குது. You're not here to just fellowship. You're here to see the transformation power of the Holy Spirit. ஆவியானவர் எங்கெல்லாம் வந்தாங்களோ அங்கெல்லாம் அந்த இடம் அதே மாதிரி இருந்தது இல்லை. ஒரு புது காரியத்தை அவர் பண்ணிட்டு தான் போவார். நான் நம்புற ஒரு காரியம், இன்னைக்கு நீங்க எப்படி உள்ள வந்தீங்களோ அப்படி நீங்க வெளியே போக முடியாது. ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தான் நீங்க வெளியே போவீங்க. நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனமாற்றத்துக்குள்ள தான் நீங்க வருவீங்க. ஆண்டவர் நினைச்ச காரியங்கள் உங்க வாழ்க்கையில வாய்க்க செய்ய ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பாரு. ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க சொல்லணும், ஆண்டவரே அற்புதங்கள் காட்டலும், பிரச்சனைகள் காட்டலும், ஆண்டவரே எல்லாத்துக்கும் காட்டலும் உங்களை நான் ரொம்ப விரும்புறேன். Let that be a reality of your heart, not just a statement that comes from your mouth. உங்க வாயிலிருந்து வர ஒரு வார்த்தையான இல்லாம அது நீங்க நம்பி நீங்க வாழ்ற ஒரு காரியமா இருக்கும்போது என்ன நடக்குது? உங்களுக்குள்ள இருக்கிற இன்டிமசி ஒரு பெர்ஃப்யூமா, ஒரு நறுமணமா வெளியே வரும். I like it when you walk into a place, there is a scent, there's a perfume connected to that environment. Christians are called to show the perfume of God. How many of you know that the same lady who was Lazarus' sister broke the alabaster box at the feet of Jesus? Avanga da and what do you call the alabaster box? பரிமள தைலத்தை உடைச்சி ஒரு பெர்ஃப்யூம் அங்க ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே லொகேஷன் ராங், பர்சன் ராங். ஆண்டவர் சொல்றாரு வர்ஷிப் கரெக்ட். ஆண்டவரே இது நம்ம வீடு இல்லை, நம்ம வேற எதுக்கோ வந்திருக்கோம். அவர் சொல்றாரு நம்ம வேற எதுக்கோ வந்திருக்கோம், பட் வர்ஷிப் காட் மை அட்டென்ஷன். எங்கெல்லாம் நீங்க துதிக்கிறீங்களோ அந்த இடம் உங்க இடமா மாறிடும். புரிஞ்சுங்க மாட்டார் அல்லேலூயா சொல்லிருங்களேன். உங்க ஆபீஸ்ல போய் நீங்க துதிக்கும் போது உங்க ஆபீஸா தான் இருக்கும், ஆனா ஆண்டவர் சொல்றாரு உங்க இடமா மாத்த வேணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கெல்லாம் துதி ஆராதனை இருக்கோ ஆண்டவர் அந்த இடத்துல நின்னு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பண்ணிட்டு தான் போவாரு. Hallelujah. That's why it's important wherever the men of God stood and raised their hands and began to worship the Lord gave them that location. நான் நம்புற ஒரு காரியம், நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரு காரியம், சென்னையில் எங்கள் மாமனார் பண்ண எல்லா மினிஸ்ட்ரிக்கும் அறுவடை எனக்கு தான்.
எங்கள் அப்பா இங்கே 18 இயர்ஸ் பண்ண எல்லா காரியத்துக்கும் நான் தான் வருவேன். எங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் பாஸ்டர் பால் தங்கி அங்கே பண்ணுற காரியங்களுக்கும் நான் தான் போவேன். யூ ஆர் கால்ட் டு கலெக்ட் த ஹார்வெஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் தட் ஆர் சோன் பை பீப்புள் ஹூ ஹவ் கான் அஹெட் ஆஃப் யூ. புரிஞ்சுங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. I'm not come here without an assignment. I've come here with an assignment from heaven. பரலோகத்தின் அசைன்மெண்ட் கூட தான் நான் உள்ளே வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இப்போ அந்த ஒரு பெர்ஃப்யூம் வெளியே வரும்போது நினச்சி பாருங்க, உங்கள் வாழ்க்கை தான் வர நிலம்னு நினச்சி பாருங்களேன். அந்த நிலம் ஒடிஞ்சு போய் கடிஞ்சு போய் ஒன்றுமே அந்த நிலத்தில் வராத இருக்கும் போது அந்த நிலத்துக்கு ஏதாவது வேல்யூ இருக்குமா? வேல்யூவே இருக்காது. இப்போல்லாம் பெர் ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம ஊர் சைடெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் ஏறிட்டே போகுது. இப்போ நீங்கள் ஏதாவது நிலம் வாங்கணுன்னா சிட்டிக்குள்ளே வாங்க முடியாது. என்ன சொல்லுவாங்க? அவுட்ரு தான் சொல்லுவாங்க. அவுட்ரு பார்க்கும் போது வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க டைம் ஆக ஆக. சில பேருக்கு பிசாசு சொன்ன ஒரு காரியம், டைம் ஆக ஆக உன்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை படைக்கும் போது ஒரு வேல்யூவோடு தான் படித்தேன். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நிலத்தில் ஒன்றுமே வரல, அந்த நிலம் ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை, அந்த நிலத்தில் மழை கூட வரல, ஆனாலும் அந்த நிலத்துக்கு வேல்யூ இருக்குது. ஏன்னா படைச்சவர் பெரியவர். ஹல்லேலூயா. இமேஜின் இந்த மாதிரி ஒரு நிலம் வெளியே இருக்கும் போது ஒரு பில்டர் வந்து அவங்களோட ஃப்ளாகை அந்த நிலத்தில் நட்டுனாங்கன்னா இம்மீடியட்டாக அந்த 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 லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு காஸ்டா கிராண்ட் யாராவது வந்து அந்த அவங்க ஃப்ளாகை நட்டுனாங்களாவே அந்த லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் they call property developers. In Genesis the Bible says the Holy Spirit was hovering over the land. Formless, shapeless, void. லேண்டுக்கு வேல்யூவே இல்லை. ஆனால் வார்த்தை வரும்போது ஆவியானவர் அந்த வார்த்தை எடுத்து அந்த நிலத்து மேலே நங்குரம் மாதிரி நச்சுன்னு வைப்பாராம். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நச்சுன்னு வைக்கும் போது எப்படி அந்த நிலம் இருந்ததோ அதுக்கப்புறம் அந்த நிலம் அப்படி இல்லை. When he said let there be light, the Holy Spirit was hovering over a land that didn't have value. வேல்யூவே இல்லாமல் இருந்தால் கூட ஆவியானவர் நம்ம கூட இருப்பார். ஒரு சீசனில் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவரே எனக்கெல்லாம் ஒரு காரியம் நடக்குமானா ஆவியானவர் சொல்கிறார், வெயிட்பா, ஒரு வார்த்தை மட்டும் வரட்டும், வார்த்தை வரட்டும். வார்த்தை வந்தோன்னா நங்குன்னு நான் வச்சிருவேன், நச்சுன்னு நான் வச்சேன்னா உன் வாழ்க்கையை உன் வேல்யூவே மாறிடும். இந்த நாள் அந்த நாளாக இருக்கட்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு அந்த வார்த்தை வரும்போது ஆவியானவர் சொல்றாரு, the Bible says you will speak on things that were not there as though they were. அது இல்லாத காரியங்களை இருக்கிறது போல நம்ம பேசும்போது என்ன நடக்குது? அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்வார். ஆண்டவரே இந்த சம்பளம் எனக்கு வேணும், இதுலேருந்து எனக்கு இந்த வேலை வேணும், இந்த விசா எக்ஸ்டென்ஷன் வேணும், இதெல்லாம் வேணும். என்ன நானும் இங்கே யூஏல இருந்திருக்கேங்க, எனக்கும் தெரியும் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியானவர் உங்களை விட்டு போல, அதனால உங்கள் வேல்யூவை நீங்கள் கம்மி நீங்கள் எடை போட்டுறாதீங்க. ஒரு வார்த்தைக்காக வெயிட் பண்ணுங்க. பரலோகம் உங்கள் மேலே பேசி வச்சுனா ஆவியானவரை நச்சுன்னு வச்சிருவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கட்டும். I want to talk to you about how God creates man as a portal. ஒரு ஆண்டவர் ஒரு மனுஷனை ஒரு போர்ட்டலா அவர் எடுத்துக்கொள்ள வைக்கிறார். ஒரு போர்ட்டலா ஆண்டவரை வைக்கும் போது அவன் ஆண்டவர் கூட இன்டிமசியில் இன்க்ரீஸ் ஆக ஆக அவன் விரிவா அவனோட டெரிட்டரி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு அம்பரலா நீங்க பார்க்கும் போது அது மேலே நீங்க தூக்கும் போது அது விரியும். உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் விரியணும்னா உங்களோட இன்டிமசி அதிகமாகணும். உங்கள் செழிப்பாக நீங்கள் இருக்கணும்னா உங்கள் இன்டிமசி, வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் உங்கள் இன்டிமசி, நீங்கள் ஆண்டவர் கூட இன்க்ரீஸ் ஆக ஆக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். புரிஞ்சவங்க மட்டும் ஐ புட் அ பிக்சர் இன் யுவர் மைண்ட் ரைட் நவ். how many of you can see it? உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்க, அப்போ உங்களோட போர்ட்டலுக்கு டைமென்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் போர்ட்டல், நீங்கள் தான் போர்ட்டல். பக்கத்தில் பார்த்து சொன்ன நான் தான் போர்ட்டல். நிறைய பேர் ஹோட்டல்னு சொல்லிடாதீங்க, போர்ட்டல்னு சொல்லுங்கள். நாங்கள் தான் போர்ட்டல். போர்ட்டல்னா என்ன? ஆண்டவரோட உலகத்தில் கொண்டு வர கிரியைகளுக்கு கொடுக்குற ஒரு வெசல்னு சொல்லலாமா, ஒரு பாத்திரம்னு சொல்லலாமா, ஒரு பாத்திரம். அப்போ அந்த பாத்திரத்துக்கு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்குது. நான் ஒரு 3 டைமென்ஷனை பற்றி பேச போகிறேன். இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கி மாற்றும். முதலான ஒரு டைமென்ஷன், தாவீது சிங்கம் வந்து
அந்த ஆடுகளை அட்டாக் பண்ணுற ஒரு டைம். தாவீதுக்கு கொடுத்த பொறுப்பே என்ன? இருக்கிற ஒரு 10-15 எவ்வளவோ ஆடுகளை பார்த்துக்கணும். எங்கே இருக்கிறாரு? வனாந்திரத்தில் இருக்கார். அவர் எந்த ஹெல்ப்பும் இல்லை, எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை, அன்பும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் கூட ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. ஆண்டவர் மேலே ஒரு அன்பு இருந்துச்சு. ஆண்டவர் கூட ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? யாரெல்லாம் ஆண்டவர் கூட கனெக்ஷனில் இருந்தால் சிங்கங்கள் உங்களை தேடி வரும். இதுக்கெல்லாம் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. பாஸ்டர் ஓடிரோன்னு சொல்லுங்கள் பாஸ்டர். கையை உயர்த்தி நின்று ஒரு அல்லேலூயா சொல்லிடுவேன். சிங்கங்களை உங்கள் கைகளில் கிழிக்க கிருபையை கொடுத்த தேவன் தான் உங்களை வண்ணாந்திரத்தில் வச்சு சொல்கிறாரு, உங்களை தேடி சிங்கம் வரும். ஆடை ப்ரொடெக்ட் பண்ணுறவனுக்கு சிங்கம் வரும். உங்கள் பொறுப்பை சரியாக பண்ணுறவங்களுக்கு சிங்கம் வரும். எப்பெல்லாம் உங்கள் பொறுப்பை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு செக் பண்ண உங்கள் மேலே இருக்கிற கிருபையும் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகமும் டுகெதராக மிக்ஸ் ஆகும் போது ஆண்டரோட பலன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். புரிஞ்சுக்க மாட்டோம்? அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். The joy of the Lord is your strength. அப்போ எனக்கு ஒரு புது பலன். The Bible says those who wait upon the Lord. எவ்வளோ பேருக்கு காத்திருக்கிறது ரொம்ப பிடிக்கும்? பாஸ்டர் பிடிக்கிறதோ இல்லையோ அப்படி வச்சிடுறாரு நம்மளை. எவ்வளோ பேருக்கு காத்திருக்கிறது பிடிக்கும்? பாஸ்டர் 5 வருஷம் பிடிக்குமா? ஐயோ சூப்பர்ப்பா, உங்களுக்கு பரலோகம் சீட்டு ரெடி. எவ்வளோ பேருக்கு காத்திருக்க பிடிக்கும்? நீங்கள்லாம் ஆன்சர் பண்ணுங்க, உங்களுக்கு தானே பேசிகிட்டு இருக்கேன். காத்திருக்கிறது பிடிக்காது நம்மளுக்கெல்லாம். இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இங்கே என்னம்மா நூன் நைட்ஸ்லாம் இருக்குல்ல, 15 minutes நூனு அதெல்லாம் இருக்குது. ஃபோனெல்லாம் வந்துடுதில்ல நூனில். இப்போ அப்போ நினச்சி பாருங்கள், எல்லா காரியமும் அப்படி டக்குன்னு வருதுனால ஆண்டவரையும் நம்ம நூன் மாதிரி தான், டெலிவரி ஏஜென்ட் மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். எப்படி சொல்கிறோம்? ஆண்டவரே சரி ஆண்டவரே படுத்து எந்திரிக்கிறது முன்னாடி நடத்தணும். ஆண்டவர் சொல்கிறாரா, சரி படுக்காமல் ஜெபிக்கிறியா, படுக்காமல் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா? அதுக்கெல்லாம் டைம் இல்லை பஸ். You don't have time to spend with the Lord, but you want things from the Lord. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, எப்போ அவர் கூட ஐக்கியமாக இருக்கிறோமோ அப்போ ஒரு புது பலன். Those who wait upon the Lord will renew their strength. அப்படின்னா என்ன? எனக்கு ஒரு லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆவியானவர் இறங்கி வந்து அவரோட ஸ்ட்ரென்த் என் ஸ்ட்ரென்த்துக்குள்ளே மிக்ஸ் பண்ணுவார். When the right hand of God comes upon your life, you know what happens to Elijah? Elijah runs faster than the horses. The Bible says the right hand of God. ஆண்டவரோட வலக்கரம் அவன் மேலே வந்து இறங்கும் போது என்ன நடக்குது? குதிரைகளுக்கும் ஃபாஸ்ட்டாக ஓடுற ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்குறார். நான் நம்புகிற ஒரு காரியம், நீங்கள் நினைக்கலாம் லாஸ்ட்டில் இருக்கனேனே, ஆனால் ஃபஸ்ட்டாக மாற ஒரு கிருபை ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். David was taking care of the sheep. எப்பெல்லாம் நம்ம பொறுப்பை நம்ம கரெக்டாக பார்க்குறோம், ஆண்டவர் மேலே நம்ம வெயிட் பண்ணிட்டு, ஆண்டவரே இப்போ ஏதாவது எனக்கு விடுதலை நடக்குமா, எனக்கு ஒரு புது அனுபவம் இருக்குமா, என் வாழ்க்கையில் ஏதாவது பண்ணுவீங்களான்னு நினச்சி உங்களுக்கு கொடுத்த காரியத்தில் பொறுப்பாக இருக்கும் போது சிங்கம் வரும். சிங்கம் வரும்போது உங்களுக்கு புத்திக்கு எட்டாத ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்த அந்த சிங்கத்தின் வாயை கிழிக்க ஆண்டவர் கிருபையை கொடுப்பார். நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன், சிங்கத்து கூடலாம் சண்டை போட எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு டூல்ஸ் இல்லை, உனக்கு வெப்பன்ஸ் இல்லை, உன் கையை வச்சே உன் அற்புதத்தை நீ பார்ப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேர் சிங்கம் சுற்றிட்டு தான் இருக்கான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. சிங்கத்து கூடலாம் சண்டை போட நம்மளுக்கு பலன் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கொடுத்த பொறுப்பில் நீ கரெக்டாக இருக்கும் போது சிங்கங்கள் வரும். அந்த சிங்கத்தை வாயை கிழிக்கிற ஒரு கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. Don't be afraid to battle lions, because the Lion of Judah is with you. Hallelujah. In the first dimension la, in the dimension of the being a portal of God, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்கிற பொறுப்புல நீங்க உண்மையா இருக்கும்போது சிங்கங்கள் வரும்போது உங்களுக்கு புத்திக்கு எட்டாத பலனை ஆண்டவர் கொடுப்பார். நிறைய பேர் பலன் இல்லாம இருக்கிறீங்க உள்ள. பாஸ்டர் வெளியே தான் ஒரு ஸ்மைல் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆனால் நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கே ஒரு பலனெல்லாம், நான் இருக்கிற பலனெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டேன் பாஸ்டர். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் பலன் மேலே ஆவியானவர் இறங்கி ஒரு அற்புதத்தை பண்ணுவார். ஹல்லேலூயா. ரினியூட் ஸ்ட்ரென்த் இஸ் நாட் ஸ்ட்ரென்த். ரினியூட் ஸ்ட்ரென்த்னா ஒரு பெட்ரோலை இன்க்ரீஸ் ஃபுல் டேங்க் பண்ணுற மாதிரி.
நம்ம ஹாஃப் டேங்க்லேயே ஓடிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை, ஒரு ஃபுல் டேங்க் இந்த பவர் டீசலை நான் எக்ஸ்ட்ரா போடுறேன். ஹல்லேலூயா. இந்த சீசனுக்கு ஓட ஆண்டவரே ரெட் அடிக்க போது, ஆண்டவரே பெட்ரோல் இல்லாமல் போக போறேன்னு சொல்லும் போது ஒரு ரினியூட் ஸ்ட்ரென்த், ஃபுல் டேங்க் போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு பயம் இல்லை, ஒரு பயமே இல்லாமல் ஓட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். நம்புறங்க மட்டும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. 5 மாசம் ஓட்டிட்டோம், இன்னும் 6 மாசம் இருக்கா, இன்னும் 7 மாசம் இருக்கா, டேட் வந்துருச்சு பாஸ்டர், 4ஆம் தேதி டியூ, இது கட்டணும், அதை கட்டணும், ரெண்ட் போடணும், இதெல்லாம் நம்ம மனசுல ஒரு கவலையா இருக்கு. ஆண்டவர் சொல்ற உன் பலனால இவ்வளவுதான் நீ பண்ண முடியும், ஆனா ரெனியூட் ஸ்ட்ரென்த், ஒரு புது பலனா உனக்கு நான் கொடுக்க போறேன். என் கிருபை உனக்கு போதமா இருக்க போதுன்னு சொல்றாரு. நம்புறங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்களேன். His grace is going to be sufficient in your life. That means He's giving you added strength. Hallelujah. So this is a dimension. In the dimension la neenga enna paakreenga, ஆண்டவர் மேல நம்பி இறங்குனவனுக்கு அவனோட பொறுப்புல கரெக்டா இருக்கவனுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுப்பார். இது ரெண்டாவது டைமென்ஷன். என்ன டைமென்ஷன்னா, அதே சிங்கம் தான், ஆனா இப்ப சிம்சோன். Samson handles the lion differently from David handling the lion. பாஸ்டர் கதையை படித்து பார்த்தா ரொம்ப சிமிலராக தான் இருக்குது. இல்லைங்க, சிங்கம் ஆடை தேடி வரல, சிங்கம் சாம்சனை தேடி வந்திருக்கு. The lion is not against what you have, the lion is against who you are. உங்கள் கைகளில் இருக்கிற காரியத்தை தேடி வந்த சிங்கம் இல்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யாரா நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை டிஸ்ட்ராய் பண்ணுறவர ஒரு சிங்கம். டிப்ரெஷன், ஒப்ரெஷன், வாட் யுவர் ரிலேட்டிவ் ஸ்போக் அபவுட் யூ, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொன்னான், வீட்டில் என்ன சொன்னாங்க, அந்த காரியம் 1946 உங்கள் வாழ்க்கையை பற்றி என்ன சொன்னாங்க. 1947 இந்தியாவுக்கே ஃப்ரீடம் வந்துருச்சு, ஆனால் நம்மளுக்கு ஃப்ரீடம் இல்லை. ஏன்னா அவங்க சொன்ன காரியங்களை நம்ம மனசில் போட்டு தாக்கமாக இருக்குது. இப்போ நம்ம லைஃப் பர்பஸே என்னென்னா அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிற திட்டத்தை மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிங்கம் கிறிஸ்துவுக்குள்ள நீ யாரு. சாம்சன் வாஸ் நோன் as the strongest man. அந்த ஐடென்டிட்டியை உடைக்க வந்த சிங்கம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்போ பைபிள் எப்படி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். ஐ லவ் திஸ் verse. Judges chapter 14 verse 5 and 6. The Spirit of the Lord came mightily upon him. வல்லமையா ஆவியானவர் யார் மேல இறங்கினார்னா, சம்சன் மேல இறங்கினார். He felt the power of God on his mortal body. How many of you felt that? எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இதுக்கப்புறம் போக முடியாது, ஆனால் காலம்புற ஒரு புது பலம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும். முடிஞ்சிருச்சுன்னு ஜனங்க சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் நம்ம நம்பி இருப்போம், ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து தட்டி தூக்கிடுவார் நம்மளை. புரிஞ்சுங்க மாட்டார் அல்லேலூயா சொல்லுங்க. There have been countless days I've gone and left the keys in the church office and told my Lord, this is my last day. ஆண்டவரே என்னை வந்து ப்ராஃபிட்டா இவாஞ்சலிஸ்டா யூஸ் பண்ணுங்க, போதகரை மட்டும் வேண்டாம் ஆண்டவரே. நிறைய தடவை கீயை விட்டுட்டு வெளியே போவோம், ஆண்டவர் வார்த்தை கூட ஓடி வந்து கீ எடுத்துட்டு, ஆண்டவரே சாரிப்பா, நீங்கள் கொடுத்த இந்த பெரிய ஸ்தானத்தை நான் மிஸ் பண்ணிட போகிறேன். Why? Because a word and the power of God that comes on your mortal body will revive your life. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிம்சோனுக்கு ஐடென்டிட்டி ப்ராப்ளம், அதுதான் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சிம்சனோட பிரச்சனை. அந்த ஐடென்டிட்டியை கிராஸ் பண்ண ஒரு சிங்கம் வருது. அவர் என்ன பண்ணுறாரு, பிகாஸ் த ஹேண்ட் ஆஃப் காட் கேம் அப்பான் சாம்சன், ஹி டோர் த லயன்ஸ் மவுத். சிங்கங்கள் உங்கள் கையில் இருக்கிற பொறுப்புகளை உடைக்க வர பிரச்சனைகளாக இருக்கலாம், அதை வாயோட கிழிக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பாரு. நீங்கள் யாரும் இயேசுக்குள்ளே, பிகாஸ் சபையெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, 10-15 வருஷமாக வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளுக்கு நம்ம கிறிஸ்துக்குள்ளே யாருன்னு சொல்லி நம்மளை பில்டப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதையே கிராஸ் பண்ணி நம்மளை மைண்டை கொலாப்ஸ் பண்ண வந்த சிங்கத்தை என்ன பண்ணுவோம், நம்ம கையை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கிழிப்போன்னு சொல்கிறாங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்களேன். பாஸ்டர் நாங்கள்லாம் கிழிச்சு என்ன தான் பண்ணுவோம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன சொல்லுவோம், கட்டாயமாக நம்ம ஹல்லேலூயா.
Anything that comes against your identity in Christ, you have to tear it down in the name of Jesus. Hallelujah. You are not a loser, you are not broke, you are not frustrated. Depression என்ற ஒரு வார்த்தை எனக்கு வந்து 2022ல பாஸ்டர் கோவிட் வந்துருச்சு. அப்போ நான் வந்து எங்கள் மாமனார் சர்ச்சில் இருந்தோம். கண்டினியூஸ்லி we were doing live stream services எல்லாம். அப்போ எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்து கேட்டாங்க எனக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு, எல்லாருமே in COVID have gone into depression. பாஸ்டர் நீங்கள் எப்படி டிப்ரெஷனை ஹேண்டில் பண்ணீங்க? நான் அவங்கள பார்த்து சொன்னேன், டிப்ரெஷனுக்கு டைம் இல்லை. I didn't have time for depression. What you give time to will take the throne of your life. எதுக்கு நீங்க அதிகமான டைம் கொடுக்குறீங்களோ அது உங்க வாழ்க்கையில் ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்காந்துரும். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, டிப்ரெஷன்லாம் டைம் இல்லை. சொல்லுங்களேன், டிப்ரெஷனுக்கு டைம் இல்லை, ஒப்ரெஷனுக்கு டைம் இல்லை. ஏன்னா ஆண்டவரோட காரியத்தில் நான் பிஸியாக இருக்கிறேன். புரிஞ்சுங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்புகளில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். நிறைய பேர் ரொம்ப ஃப்ரீயாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிப்ரெஷனுக்குள்ளே போனாங்க. ஃப்ரீயாக ஆகணும்னு வேலை செய்யும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு சாட்டர்டே சண்டே எக்ஸ்ட்ரா டே கிடைச்சா நல்லா இருக்கும்னு. ஆனால் ஆண்டவர் ஒரு ஃபுல் இயர் கொடுத்தாரு உங்களுக்கு, ஒரு ஹாலிடே, சந்தோஷமாக இருங்கன்னு. அப்போ சொல்லுங்க, வேண்டாப்பா வேலை கொடுத்தா நல்லதுன்னு. இப்போ ஆண்டவரே கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு அபிஷேகமாக நம்மக்கிட்ட இருக்கு. இருக்கா இல்லையா? சில நேரத்தில் இவன் தானே இதை ஜெபிச்சான், அவங்களே தானே இதை கேட்டாங்க, இப்போ மாற்றி கேட்குறாங்களேன்னு அவரே யோசிப்பார். நம்மளாம் வேற மாதிரி ஆட்கள் தானே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சிம்சோன் மேலே அந்த அபிஷேகம் இறங்கும் போது என்ன நடந்தது? ஒரு புது பலன் அவன் மேலே வந்துச்சு. அவன் மேலே அபிஷேகம் இருந்துச்சு, அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் என்ன நடந்தது? விசுவாசமோ அபிஷேகமோ when it collides, when it comes together, புது பலன் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், என் அபிஷேகம் எனக்காக பேசும். The Bible says the anointing will break the yoke. Hallelujah. உங்க மேல இருக்கிற அபிஷேகம், நான் எப்பவுமே இப்படி சொல்றேன், எல்லா லெவல்லையும் ஒரு டெவில் இருக்கும். Every level has a devil, but you have a special grace for your race. Hallelujah. எல்லா லெவல்லையும் ஆண்டவர் ஒரு சிங்கத்தை வச்சிருப்பாரு. ஆனால் அந்த சிங்கத்தை வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சிங்கத்தை வாயை கிழிக்கிற ஒரு கிருபையை கொடுத்துட்டு தான் அந்த லெவலை கூட்டு போவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த சீசன்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. தாவீது மாதிரி இருக்கீங்களா? பொறுப்புல அந்த சிங்கம் வந்து அடிக்குது, அதை நான் நடுவில் வந்து நிற்கணும், அதுக்காக நான் பேசணும். அந்த கிருபையை ஆண்டவர் கொடுப்பாரு. இல்லை உங்க ஐடென்டிட்டி அடிச்சிட்டு இருக்கானோ, நீங்கள் யாருன்னு இப்போ வீட்டில் போய் அழுவீங்க, நான்லாம் ஒன்றுமே இல்லை, நான்லாம் கண்ணு மணி. எங்கள் சர்ச்சில் நீங்கள் கல் மண்ணுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் சொல்லிடுவோம், நீங்கள் லாஸ்ட் ரோல் உட்காந்துருங்க. பிகாஸ் ஐ மேட் இன் தி இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட். ஹியூமிலிட்டி இஸ் நாட் ராங் டிக்ளரேஷன்ஸ். ஹியூமிலிட்டி இஸ் டிக்ளேரிங் ரைட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது ஹியூமிலிட்டி இல்லை, நான் ஆண்டவருக்குள்ளே எல்லாத்தையும் செய்து முடிப்பேன்னு சொல்கிறது தான் ஹியூமிலிட்டி. புரிஞ்சுங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, God, I am nothing without you னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆண்டவரே God, you are nothing without me னு சொல்லிடுவாங்க. அதே லைன் தான், ஆனால் மிக்ஸ் மேட்ச் ஆஃப் வேர்ட்ஸ். நம்ம இன்டென்ஷன்ஸ் நம்ம வாயிலேருந்து வெளியே வந்துடுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, how many of you think that God needs you for this place? நீங்கள் நம்பணும். Hallelujah. God has not brought you here for an accident. So when Samson was standing there, அவன் மேலே அந்த அபிஷேகம் இறங்கும் போது அவன் மேலே இருக்கிற விசுவாசமும் அபிஷேகமும் அவனுக்கு ஒரு புது பலனை கொடுத்துச்சு. அது ஒரு வேற நெக்ஸ்ட் லெவல் டைமென்ஷன். ஃபஸ்ட்டு உங்கள் பொருட்களை தாக்க வரும்போது நீங்கள் கிழிக்கணும். உங்கள் ஐடென்டிட்டி, உங்கள் ஃபேமிலி ஐடென்டிட்டி, ஒரு ஃபேமிலி லைஃப் ஸ்டைல். இப்போ நிறைய வந்து LGBTQ HDTV நிறைய வந்துருச்சு, +++ வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் படித்ததோ, நீ கான்ஃபிடென்ட்டாக தான் கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு படப்படப்படன்னு இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். So we are not confined to the patterns of the world, but in the renewal of our mind, we are connected to the word of God. Hallelujah. When we are disconnected from the word, நம்ம வார்த்தையிலிருந்து டிஸ்கனெக்ட் ஆகும்போது உலகத்தின் காரியங்கள் கூட கனெக்ட் ஆயிடுவோம். Because it is trendy. God does not work on trends. God works on principles. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இன்ஸ்டாகிராம்லாம் ஒரு ட்ரெண்டு 4 மாதம் நிற்கும். அவர் பிரின்சிபிள்ஸ், அவரோட வார்த்தை, யார் வந்து போனாலும் அந்த வார்த்தை நிற்கும். புரிஞ்சுக்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு டைமென்ஷன் உங்கள் பொருட்கள், உங்கள் வாழ்க்கை, உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகள், அதுக்கு மேலே வந்த ஒரு 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 ஃபைட், ஒரு 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 பேட்டில் வரும்போது என்ன நடக்கும்? ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுப்பாரு. உங்கள் விசுவாசமோ உங்கள் அபிஷேகமோ சேர்ந்து வரும்போது என்ன நடக்கும்? சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க. புது பலன் வரும். அப்புறம் உங்களோட ஐடென்டிட்டி மேலே ஒரு ஃபைட் வரும், ஒரு பேட்டில் வரும். எவ்வளோ பேருக்கு இந்த ஐடென்டிட்டி பேட்டில் வந்திருக்கு? மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னுவாங்க, செக்யூரிட்டின்னுவாங்க. இதெல்லாம் என்னது? ஐடென்டிட்டி கிரைசிஸ் தான். எனக்கு முடியுமா, எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் திங்க் ஐ எம் ரெடி ஃபார் இட், ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் த பொட்டன்ஷியல் ஃபார் இட். ஆல் ஆஃப் திஸ் இஸ் ஐடென்டிட்டி கிரைசிஸ். பிகாஸ் த பைபிள் சேஸ் த்ரூ கிரைஸ்ட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். எல்லா காரியம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா காரியங்கள். பைபிள் இப்படி சொல்ல, சில காரியங்கள்னு சொல்ல, அந்த காரியங்கள்னு சொல்லல, எல்லா காரியங்களும். You have a grace for all things. Somebody say amen. Hallelujah. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டோட வார்த்தைக்குள்ள நம்ம பிடிச்சிட்டு சொல்லணும், ஆண்டவரே உங்க காரம் என் வாழ்க்கை மேல வரட்டும், உங்க மகிமை என் வாழ்க்கை மேல வரட்டும். அதை மேற்கொள்கிற ஒரு கிருபை ஆண்டவர் கொடுப்பாரு. அதுதான் நெக்ஸ்ட் டைமென்ஷன். எனக்கு 3வது டைமென்ஷன் தான் ரொம்ப பிடிச்ச டைமென்ஷன். இந்த டைமென்ஷன்லேருந்து தான் நம்ம இந்த சபை வாழணும், இருக்கணும்னு சொல்ல தான் நான் இங்கே வந்திருக்கேன். இது 3வது டைமென்ஷன். அதே சிங்கம் இப்போ தானியலு கூட. தானியலுக்கு சிங்கத்தின் கெபியில் போடுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது. இங்கே வந்து படபடப்பு தாவீதுக்கு, இங்கே வந்து டென்ஷன், எப்படியாவது அடித்து தூக்கிடுவேன்னு சம்சோன். தானியல் என்ன நம்ம பண்ணுறாரு? அவருக்கு வந்து நான் 3 தடவை ஜபிப்பேன், இப்போ என் ப்ரேயர் டைம் நினைக்கிறேன், நீ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் ஜபிக்க போகிறேன். யார்கிட்ட? சிங்கத்துக்கிட்ட. யூ ஹாவ் அன் அனாயிண்டிங் டு கிவ் அன் ஐடென்டிட்டி கிரைசிஸ் டு த லயன். புரிஞ்சுங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்கணுமே. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். சிங்கத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் கொடுக்குற ஒரு கிருபை நம்ம மட்டும் தான் இருக்குங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சிங்கம் யோசிச்சிருக்கோம், இப்போ நான் வந்து நான் சிங்கம் தான், இவனுக்கு தெரியுமா, என்னை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறான், என்னை ரொம்ப அசிங்கமாக வேற பார்க்குறான், நான் எது பண்ணாலும், நான் 3 தடவை போயிட்டு வந்துட்டேன், அந்த சத்தம் வேற கொடுத்துட்டேன், நான் கர்ச்சிச்சிட்டேன், ஆனாலும் சிங்கம் இருக்கிற மாதிரியே இவன் பண்ண மாட்டேங்கிறேன், நான் ஜெபிச்சுட்டு இருக்கானே, சரி நான் இருக்கட்டுமா, நான் போட்டோமா, சரி நீ போயிருப்பா, ஏன்பா என்னை வந்து அசிங்கப்படுத்துற. சிங்கத்துக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் கொடுக்குற ஒரு கிருபை நம்ம மேலே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இந்த சபை மேலே ஆண்டவர் பொழியுவார். எந்த சிங்கம் நம்மளை தேடி, நினைச்சு பாருங்க, தாவீதுக்கு சிங்கம், சிம்சோனுக்கு சிங்கம், தானியலுக்கு சிங்கங்கள். When you grow higher in that dimension, it will not come with one lion, lions will come. In the presence of lions, God will give you peace. புரிஞ்சுங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுக்கு அந்த 3 மணி ஜெபிக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். He is so caught up with the Lord. ஆண்டவர் கூட அவ்வளோ ஒரு கனெக்ஷன். சிங்கம் இருக்கிறது கூட தெரியாம ஆண்டவர் கூட கனெக்டடா இருக்கிற ஒரு லெவல், ஒரு டைமென்ஷன். நான் விரும்புற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே பிரச்சனை இருக்கட்டும், ஆனா நாங்க நம்ம ரிலேஷன்ஷிப், நம்மளோட இன்டிமசி தான் இந்த டைம்ல எனக்கு இம்பார்ட்டன்ட். ஜெபிக்கிறத நான் விட மாட்டேன். ராஜா தூங்கலங்க, வெளியே இருக்கிற ஜனங்க தூங்கல, பாவம் சிங்கமும் தூங்கல, ஆனா இவரு சொல்றாரு எனக்கு ஜெப நேரம் தான் முக்கியம். My priorities with God is more important than the lions that are around me. சிங்கத்துக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் கொடுக்கிற ஒரு அபிஷேகம். பிரச்சனைக்கு நீ ஒரு பிரச்சனையே இல்லைன்னு காட்டுற ஒரு அபிஷேகம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? போராட்டங்களை மேற்கொண்டு வர்றது மட்டும் இல்லை, யூ வில் பி ஸ்டில். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து உங்க மேல இருக்கிற பொறுப்பு, செகண்ட் பேட்டில் உங்க மேல இருக்கிற ஐடென்டிட்டி, தேர்டு பேட்டில் உங்க மேல இருக்கிற அழைப்பு. உங்க அழைப்பு மேல ஒரு பேட்டில் வந்தா நீங்க சண்டை போட தேவையில்லை, அவர் இறங்கிடுவார். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது என் வாழ்க்கையில் நிறைய தடவை பார்த்துருக்கேன். சில காரியங்களுக்கு நம்ம சண்டை போடணும், சில காரியங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ வந்து நின்னா மட்டும் போதும். You will be still and know that I am God in your life. The battle belongs to the Lord. This church
from this season to the next season, you will not battle anymore, because the battle belongs to the Lord. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கத்தெல்லாம் கிழிச்சது போதும், இப்ப ஆண்டவர் கூட அப்படி ஒரு ஐக்கியத்தில் இருக்க போறோம். சிங்கம் அசிங்கப்பட்டு போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். I was shocked, pastor. அதே சிங்கம் தான். இந்த சிங்கம் வந்து அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுச்சு, அந்த சிங்கம் அட்லீஸ்ட் ஜம்ப் பண்ணுச்சு. இந்த சிங்கத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் பூனையா இல்லை நான் சிங்கம் தானா? போய் மிரர்லாம் செக் பண்ணியிருக்கோம் போல. இவன் நம்மளை கரெக்டாக தான் பார்க்குறானோ? Why? Because he was connected to heaven's realities. பரலோகத்தின் திட்டத்துக்கு கூட இவர் கனெக்ட் ஆகிட்டு இருந்தார். அவர் வந்து பிடிக்கும் போது கூட, அவர் உள்ள அனுப்பும் போது கூட அவருக்கு ஒரு படப்படப்பே இல்லை. ஏன் தெரியுமா? when he knows he is connected to heaven, he knows solution comes from heaven. இன்னைக்கு நான் நம்புற ஒரு காரியம், இந்த சபை பரலோகத்தின் திட்டத்து கூட கனெக்ட் ஆகுறதுனால இந்த இடத்துல எந்த சிங்கம் வந்தாலும் அசிங்கப்பட்டு தான் போகணும். எந்த போராட்டங்கள் வந்தாலும் அசிங்கப்பட்டு தான் போகணும். because we are not in the first level, we are not in the second level. God is asking us to live from the third level. மூணாவது டைமென்ஷன்ல இருந்து உன் வாழ்க்கையே நீ வாழன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க. வரலையா சொல்லுங்களேன். I am urged in my spirit to say to you today, சிங்கத்தின் போராட்டங்கள் முடிஞ்சிருச்சு. ஆண்டவரோட மகிமையை பார்க்குற ஒரு சீசனுக்குள்ள இந்த சபை வந்துருச்சு. Hallelujah. Many times it is very difficult. எனக்கு தெரியும். I have run a church here. I have run 2 churches here. One in Abu Dhabi, one in Dubai, and 3 churches, one in Sharjah as well. சில நேரத்தில் ஆண்டவரே இப்படி இக்கட்டாயிருக்கேன் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ சிங்கத்தையே பார்த்து சிங்கத்தையே போராடிட்டே இருக்கும்போது ஆடுகளுக்கு நீ எப்படி சாப்பாடு கொடுப்ப? ஜனங்களுக்கு நீ எப்படி கேட்டு பண்ணுவ? உன் சோலுக்கு நீ எப்படி ஃபீட் பண்ணுவ? You have to be so caught up with the Lord. அதுதான் பைபிள் says you are in the world but of the world. உலகத்தில் இருக்கிறோம், பட் உலகத்தின் காரியங்களில் நம்ம கனெக்ட் ஆகலை. That means you are in the world but you are off. That means your foot is not on the ground. You are connected to heaven. புரிஞ்சுங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் இப்படி சொல்லும், கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லும். ஆனால் நம்ம ஹெவன்ஸ் ரியாலிட்டி தான். கிரவுண்ட் ரியாலிட்டியெல்லாம் நார்மல் மனுஷனுங்களுக்கு, நம்மெல்லாம் எப்பவுமே ஹெவன்ஸ் ரியாலிட்டி. புரிஞ்சுங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னா, உங்க பாதம் கீழே பட்டாதான கிரவுண்ட் ரியாலிட்டி. பைபிள் says he is holding your feet, he is lifting you up. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, I can't be normal because my God is not normal. நான் சாதாரணமான ஒரு ஆளா இருக்க முடியாது, ஏன்னா என் ஆண்டவர் சாதாரணமான ஒரு தேவன் இல்லை. Hallelujah. நிறைய பேருக்கு இப்படி நீ என்னை பார்த்துட்டு இருக்கீங்க, பாஸ்டர் நீங்கள் சொல்கிற காரியங்கள்லாம் சூப்பர் நேச்சுரலாக அழகாக தான் இருக்குது, ஆனால் எங்கள் சபையில் இப்படி தான் பேசுவாங்க பாஸ்டர், இப்படி தான் சொல்லுவாங்க பாஸ்டர். நான் ஒன்று சொல்லட்டுமா, அது எப்போ நீங்கள் நிஜம் நம்புறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் அது நிஜமாக மாறும். Faith is a red carpet for Jesus to walk on. எப்பெல்லாம் நீங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறீங்களோ அப்போல்லாம் ஆண்டவருக்கு நீங்கள் ரெட் கார்பெட் போடுற மாதிரி அப்படியே நடந்து வந்துடுவார் நம்ம வாழ்க்கைக்குள்ளே. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த நிலத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அந்த நிலத்தை நீங்கள் பார்க்கும் போது எங்கள் வாழ்க்கையில் எங்கள் வீட்டுக்கிட்ட இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிடும் பாஸ்டர். இந்த மெசேஜ் எனக்கு தான் சொல்கிறவங்க மட்டும் கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கை உயர்த்திங்க, கேமரா வந்திருக்கு. வேறு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். நான் காலையில் எழும்பும் போது எங்கள் வீட்டுக்கு வெளியே ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போடுவாங்க. நல்ல நிலமாக இருக்கும், கார்டன் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சாரல் நம்மளை அடிக்கும் போது ரொம்ப நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீலாக இருக்கும். காலம்பரம் எந்திரிக்கும் போது ஒரு 8 மணிக்கு நான் வந்து நின்றுவேன். நிற்கும் போது அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போடும்போது அந்த நிலத்தை நான் பார்த்துட்டே இருப்பேன். ஒரு ரோஸ் பிளான்ட்டு, என் ஒய்ஃப் நல்லா கார்டன்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சாரல் நல்லா அடிக்கும், அதை நான் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பேன். காற்று வரும். அப்புறம் நான் பார்ப்பேன் அந்த நிலத்தில் சில இடத்துல தான் அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸோட தண்ணி வந்து விழும். ஏன்னா அவ எப்படி டேர்ன் பண்ணி வச்சுருக்கிறாங்களோ அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ், அந்த சைடில் மட்டும்தான் தண்ணி வந்து விழும். அப்போ நம்ம நிலத்தில் ஆண்டவர் கூட்டு வந்த நிறைய ஸ்ப்ரிங்க்லர்ஸ் ஆன ஜனங்க சில இடத்துக்கு மட்டும்தான் அவங்க ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னா மழை வந்துச்சு.
Hosea chapter 6 verse 4 says, the Lord comes to our life like a rain. நம்ம வாழ்க்கையில் மழையை போல ஆண்டவர் இறங்கி வருவாராம். இதை நான் நினச்சிட்டு அங்கே என் பால்கனியில் நின்று நான் பார்த்துட்ருக்கேன். அதே நேரம் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் தொட முடியாத இடத்துலலாம் மழை வந்து தொடுது. புரிஞ்சுங்க மட்டும் அல்லேலியா சொல்லுங்க. இங்கே தாண்டி தொடுது, அங்கே நிரம்பி தொடுது, இங்கே சைடில் தொடுது. எங்கெல்லாம் அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் ஆக தொட முடியலையோ அங்கெல்லாம் மழை வந்து தொடுது. காலையில் எந்திரிச்சு பார்த்தா மொத்த நிலத்துலையும் மழை வந்திருக்கு. ஒரு இடம், ஒரு ஸ்பாட்டு கூட ட்ரையாகவே இல்லை. அப்போ ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் பண்ணணும்னு விரும்பிட்டார்னா, ஜனங்க பண்ண ஒரு காரியங்களை காட்டிலும் பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பண்ணி முடிப்பார். புரிஞ்சுக்க மாட்டேன் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Let the rain of God locate your land today in the name of Jesus. ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு, போராட்டங்கள் உங்களோட பொறுப்புகளில் நீங்கள் சூப்பராக இருந்திருக்கீங்க, அந்த போராட்டத்தை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. உங்களோட ஐடென்டிட்டியோட ஒரு காரியங்களில் நீங்கள் ரொம்ப பொறுப்பாக இருந்திருக்கீங்க, அந்த காரியத்தையும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஆனால் இப்போ உங்களோட ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டத்து மேலே வர இந்த பேட்டில் நீங்கள் சண்டை போட தேவையில்லை. நீங்கள் ஆண்டவர் கூட கனெக்டடாக இருங்க. ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை அந்த இடத்துல கொண்டு வருவார். Can you stand with me in God's presence in this place? Hallelujah. Jesus, Jesus, Jesus. The Lord wants to move this church to the next dimension. அடுத்த கட்டத்துக்கு என் சபையை ஆண்டவர் கூட்டு போகிறாரு. நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா ஆண்டவரே, பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆண்டவரே எல்லா காரியங்களை காட்டிலும் ஆண்டவரே ஒரு புது கிருபையை எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கெல்லாம் என் விசுவாசம் இருக்கோ, என் கிருபையும் விசுவாசமும் மிக்ஸ் ஆகி எனக்கு ஒரு புது பலனை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே, ஒரு God that moves us from glory to glory, மகிமையிலேருந்து மகிமையை கொண்டு போகிற ஒரு தேவனா நீர் இருக்கிறதுனால ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு அப்கிரேடேஷன் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எந்த காரியங்கள் எல்லாம் என்னால் முடியாத, ஏன் பலனால முடியாத நான் நினைச்சனோ, அங்க ஒரு ரினியூட் ஸ்ட்ரென்த், ஒரு புது பலனை நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி. வாய்களை திறந்து பேசுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து பேசுங்க. ரத்தலா ஷப்ரா ஹந்த ராகோதோ லோப்ரோகா டரபா ரேகேதேலி பௌஷிதனா மௌகச்ச நாமரபதனமா. நீங்க எப்பெல்லாம் நீங்க ஆவியானவரை கேட்குறீங்களோ அப்பெல்லாம் ஆவியானவர் வந்து உங்க வாழ்க்கை மேல பெரிய காரியங்களை பண்ணுவாரு. இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அப்கிரேடேஷன், லார்ட் ஐ வாண்ட் a நியூ டைமென்ஷன். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சிங்கங்களை அசிங்கப்படுத்துற ஒரு கிருபை எனக்கு கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. சிங்கங்களுக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் கொடுக்கிற ஒரு அபிஷேகம் என் மேல இருக்கிறதுக்காக நன்றி. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு எல்லாரும் லாப்ரா தாலா ஷாப்ரா டேகே ரேகடே லேபரா பதனா மௌகச்ச நாமா ஷிகதட பராகதலே லந்தனான மனம ஹந்தராபௌ ஷிகேலே ப்ரோட்டோகோ லபரபதன மௌகச்ச நாமா. ஆண்டவரே, மகிமையிலிருந்து மகிமை, மகிமையிலிருந்து மகிமை, மகிமையிலிருந்து மகிமை. ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னைக்கு நான் நங்குற ஒரு காரியம் ஆண்டவரே, ஒரு அபிஷேகத்துல ஒரு இன்க்ரீஸ் ஆகட்டும், கிருபையில ஒரு இன்க்ரீஸ் ஆகட்டும், ஃபைனான்சியல்ஸ்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகட்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு இன்க்ரீஸ் நடக்கட்டும். ஆண்டவரே, எல்லா காரியங்கள் நான் காத்திருந்த காரியங்களை நான் என் கண்கள் பார்க்கிற ஒரு சீசனுக்குள்ள வந்துட்டேன். என் கைகள் தொடுற ஒரு சீசனுக்குள்ள நான் வந்துட்டேன். ஆண்டவரே, இந்த சபை ஆண்டவரே நீங்க நினைச்ச மாதிரி அந்த லெவலுக்கு போற ஒரு சபையா நீங்க மாத்த போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு குளோபல் ஐடியா இந்த சபைக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இது இங்க முதல் சபையா இருந்தாலும் நிறைய இடத்துல எங்களுக்கு சபையை நீங்க ஸ்டார்ட் பண்ண போல கிருபையை கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். வாயில திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். I thank you Jesus because your promises are yes and amen, Lord Jesus. You never fail, oh God. You're a promise keeping God ஆண்டவரே. labra thala shagadana maukata namarabadana. எந்த நிலைமையில சிங்கம் வந்தாலும் அந்த சிங்கத்து வாயை கிழிக்கிற ஒரு கிருபையை மேல வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, அந்த பலன் எனக்கு கொடுக்கிறீங்களே ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். அப்படியே கைகளை உயர்த்தி thank you Jesus, thank you Lord Jesus.
எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நீ இருக்க பயமே. கைகள் உயர்த்தி, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா கூட எதுவும் இல்லை. சொல்லுங்க, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா கூட எதுவும் இல்லை. உம்மா கூடாதது எதுவும் இல்லை. உம்மா கூடா. ரெண்டு கைகளும் உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நீ நிரப்ப நீர் இருக்க கைகளை உயர்த்தி, உங்க கைகள் உம்மா கூடாத இன்றைக்கு எல்லா நிலைமைகளிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு எந்த சிங்கமானாலும் உங்களை பாதிக்க கர்த்தர் விட மாட்டார். சிங்கத்தின் வாயை கட்டினவர், சிங்கத்தின் வாயை கிழிக்கிற பலனை தந்தவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், என்னை அழைத்தவர் பெரியவர், என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. அருமையான பாஸ்டர் மெல்வின் ஜானத்தானை கர்த்தர் எடுத்து குடும்பமாய் பயன்படுத்துவீராக. போகிற இடமெல்லாம் சபைகளை ஆண்டவரே தட்டி எழுப்புகிற கிருபை நம்முடைய பிள்ளை மேலே நீங்கள் வச்சிருக்கிறீங்க. Lord, let the prophetic word bring out many prophetic generations. அநேக தீர்க்க தரிசன சந்ததிகளை எழுப்புகிற கிருபையை நீர் வைத்திருக்கிறீர். தொடர்ந்து நீர் நடத்துவீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். இந்த வாரத்தில் உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா என்டர்பிரைஸ் என்ன வேலையானாலும் ஆண்டவரே தேவையானாலும் கர்த்தரை சந்திக்க வளர்ந்ததை விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். சுகபலத்தோடு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நிற்க வண்ணமாக ஒரு பாடலை பாடும் பொழுது முன்பதாக வந்து நம்ம கர்த்தருக்கு நம்ம காணிக்கைகளை செலுத்தலாம். அப்புறம் முடிவான ஜெபத்தை ஹரி அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீ காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் எல்லா துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம்.
எனக்கு மறித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீ சிலுவை சுமந்தீரே. இயேசுவே நீ காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். இந்த வாரத்தில் திருமண நாள், பிறந்த நாள் காணுகிறவர்கள் தான் உங்கள் கைகளை உயர்த்திக்காம. எனி பர்த்டேஸ் அண்ட் ஆனிவர்சரிஸ் இந்த வீக்கில் யாருக்காவது இருக்குதா? அதுக்கும் வெக்கேஷன் போல இருக்குது. சரி, கத்தர் நல்லவர். ஜெபம் பண்ணலாம். இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி இமானுலே இப்போ நம்ம வி ஹாவ் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இந்த மார்னிங் அட் 10 to 11 ஜூம் மூலமாக. மாலையில் நமக்கு 9 o'clock ஒரு ஃபெலோஷிப் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அருமையான பிரதர் ஹரி, ப்ளீஸ் கம். ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இப்படியா எங்களுடைய ஆராதனைகளை என் தேவனை அங்கீகரிச்சிங்க, அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, செய்தி வேலையில் என் தேவன் உங்கள் கரம் வெளிப்பட்டதற்காக நன்றி. கர்த்தாவே, உங்களுடைய தாசனை கொண்டு கர்த்தாவே ஐஸ்வர்யமாய் பேச என் தேவன் நீங்கள் உதவி செய்தீங்க, நன்றி அப்பா. ஆண்டவரே, சிங்கங்களின் வாயை கட்ட என் தேவன் நீங்கள் வல்லவராக இருந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அந்த செய்தியை எங்களுடைய இருதய பலைகளை எழுதிக்கொள்ள என்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த என் தேவன் நீங்கள் உதவி செய்யுங்க. கர்த்தாவே, அவர் கொடுத்த அந்த செய்தி இங்கே வந்த ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் காணப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். மகனை இன்னமும் வல்லமையாக எடுத்து அநேகம் லட்சங்களுக்கு கோடிகளுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே உலகத்திற்குள்ளாய் கடந்து செல்கிறோம். கர்த்தாவே, எந்த காரியத்தை கொண்டு எங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுமுறைக்கு சென்றிருக்கிற எங்களுக்கு அருமையான எங்களுடைய திருச்சபையார் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தாவே, அந்த விடுமுறையானது அவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமானதாக காணப்படட்டும். எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திங்க. தட்போட்ப சூழ்நிலைகள் அவங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பலவீனங்கள் பிள்ளைகளை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க. மீதியான வேலையை நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். மீட்பெருங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட என்றென்றுக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed week. Amen. God bless you. Thank you for coming.